என்ன கிறுக்குத்தனமா மூவ்மெண்ட்ஸ் பண்ற, கைக்கும் மூஞ்சிக்கும் இதுக்கும் மூவ்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படிதான் செல்சி ஆடினாங்க. தட்ஸ் ஹவ் செல்சி பிளேட் எவர்டன்ல. அதாவது வந்து யாருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. பிளேயர்ஸ்க்கு ஒருத்த பாக்குறாங்க, என்னடா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இங்க வந்து மாட்டிக்கணுமே அந்த மாதிரி பிளேயர்ஸ் ஒரு பக்கம் ஃபீல் பண்றானுங்க. அந்த மாதிரி தான் ஆடினாங்க. லைக் வந்து அண்ட் வந்து சீசன் அது சொன்ன மாதிரி தான். இட்ஸ் கோயிங் வர்ஸ் அண்ட் ஸ்டில் லுக் ஹூ யூ ஹேவ் டு பிளே. ஒன்னும் யாரெல்லாம் ஆடணும்னு பாருங்க பிக்சர்ஸ்ல எல்லாம். வர்றன கொடுமையா இருக்க போகுது எண்ட் ஆஃப் த சீசன் வரைக்கும். அண்ட் வந்து நல்லதுதான். யூரோப் விட்டு வெளியே போகணும். நாம் வந்து சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்டு, டாப் 4 டாப் 5 யூரோப்பா லீக் ஸ்பாட்டு அதெல்லாம் நமக்கு தேவையா இல்லை. நமக்கு வந்து 8th ஸ்பாட் தான் வேணும். 8th ஸ்பாட்டா ஆமா, நமக்கு 8th ஸ்பாட் தான். யூரோப் விட்டு வெளியே வந்துடும். அப்பதான் சில பேருக்கு வந்து அடி வாங்கும். அப்ப சில பேருக்கு வந்து சூடுன்னு இதுவாகும் இல்ல. எவர்டன் 3 செல்சி 0. அதாவது செல்சி வந்து ஹில் டிக்கன்சன் ஸ்டேடியம் அப்படின்னு போனாங்க. குடிசன் பார்க் பதில. எனக்கு குடிசன் பார்க்ல செல்சிக்கு கேவலமான ரெக்கார்ட் இருக்கு. அங்க ஜெயிச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கூட ஞாபகம் இல்லை. சரி, ஒரு புது கிரவுண்ட் போவோம். ஃபார்ம்லயே சுத்தமா பிளேயர்ஸ் லுக்கிங் க்ளூலெஸ். ரொசினர் என்ன பண்றதுன்னே தெரியல. சரி ஓகே, யுனைடெட் டிராப் பாயிண்ட்ஸ், லிவர்பூல் டிராப் பாயிண்ட்ஸ். சரி ஓகே, நம்ம கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து நமக்கு ஏதாச்சும் ஜெயிச்சு ஏதாவது பண்ணோம்னு பார்த்தா ஃபுல் கேம் ஒண்ணுமே இல்லை, நத்திங். அண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன், பிளேயர்ஸ்க்கே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஆடினாங்க. பிளேயர்ஸ் லுக் டிஸ்இன்ட்ரெஸ்டட். எவருக்குமே அக்கறை இல்லாத மாதிரி ஆடினாங்க. லைக் வந்து நோட்டீஸ் பீரியட்ல ஆடுற நோட்டீஸ் பீரியட்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண போனீங்களா ஆஃபீஸ்ல, அந்த அதை வரை கேளமா பண்ணுங்க. பிளேயர்ஸ் லுக் லைக் தேர் ஆன் 2 month நோட்டீஸ் பீரியட். சீசன் எப்படா முடியும், நம்ம எப்படா வந்து வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், நம்ம எப்போ வந்து இந்த ரொசீனியன் டாக்டிக்ஸ் கீட்டிக்ஸுங்க சும்மா ஏமாத்துற பேர்லைங்க நம்ம எப்ப தப்பிப்போம், அந்த மாதிரி ஆடினாருங்க. எவர்டன் கம்ப்ளீட்லி டாமினேட்டட் அஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ். 3-0ங்கிறது டிசர்வ்டு. இன்ஃபேக்ட் 4-5 ஆயிருக்கணும். அது வந்து ஒண்ணுமே இல்லைங்க செல்சிட்ட. அதாவது என்னன்னா, நான் வந்து ஓகே, நான் வந்து மீன் சீசன் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி தான் நான் முடிவுல இருந்தேன். பட் அட்லீஸ்ட் பிளேயர்ஸ் அட்லீஸ்ட் கிவ் சம்திங். ஐ நோ மேனேஜர்ட்ட ஒரு இதுவும் கிடையாது. சீனியர்ட்ட டாக்டிக்ஸ் கிட்டிக்ஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஹி டஸ் நாட் நோ ஹவு டு செட் அப் ஃபுட்பால் டீம். கிளியரா தெரிஞ்சது. நமக்கு டிஃபென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆல் ஓவர் த பிளேஸா இருக்கு. மிட்ஃபீல்ட் டு டிஃபென்ஸ் அந்த கோஆர்டினேஷனே இல்லை. மிட்ஃபீல்ட் ஸ்ட்ரக்சர் ஒண்ணுமே இல்லை. அட்டாக் வந்து சரி ஓகே, நீ பாமட்ட கூட ஏதோ வந்து அவனால முடிஞ்சா போய் முன்னாடி போயிட்டு ஏதாவது காட்டுவான், அந்த மாதிரி தான் ஆடினானுங்க. அந்த மாதிரி தான் ஃபுல்லா ஆடிட்டு இருக்கானுங்க ரொம்ப நாளாவே. பட் சரி ஓகே, அட்லீஸ்ட் பிளேயர்ஸ் வந்து ஓகே, அட்லீஸ்ட் வில் கிவ் 100%. நம்ம ஓடுவோம், நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம், அந்த பேசிக் இது அதுவுமே இன்னைக்கு பிளேயர்ஸ் வந்து பண்ணல. இன்னைக்கு தே குடன்ட் பி பாதர் லீஸ்ட். அவங்க வந்து என்னன்னா, தே பிளேட் லைக் தே வாண்ட் டு கெட் ரொசினியர் அவுட் மாதிரி தான் ஆனானுங்க. நான் வந்து ரொசினியர் சாக் பண்ண, நீங்க இந்த மேனேஜர் வேணாம் அந்த மாதிரி ஆடினானுங்க இன்னைக்கு. லைக் வந்து எஸ், ரொசினியருக்கு வந்து இது பண்ண தெரியாது. பட் ஹி இஸ் நாட் அவர் பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ரொசினியர் இருக்கவே கூடாது. ரொசினியர் செல்சி மேனேஜரவே இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல. ஸோ ஃபுல் எனர்ஜி வந்து ரொசினியர்ட்ட மேலாம் காட்ட முடியாது. என்னோட எனர்ஜி என்னன்னா ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ஸ் தான். என்சோ மரஸ்கா மாதிரி ஒரு மேனேஜரை, உனக்கு ஃபர்ஸ்ட் சீசன்ல டாப் 4 கான்ஃபரன்ஸ் லீக் கப்ல பறிச்சு கொடுத்த ஒரு மேனேஜரை சீசன் வந்து ஏதோ டீசெண்டா ஸ்டார்ட் பண்ண, டிஸ்பைட் ஆல் தி இன்ஜுரிஸ் ஆல் திஸ் அண்ட் தட், நீ ஒழுங்கா பேக் பண்ணாம விட்டு நீ அவனை சாக்கும் பண்ணி ஏதோ இவர் பில்டிங் சம்திங் வித் மரஸ்கா. எஸ், வி ஆர் அ பேட் மேன் டிசம்பர். ரொம்ப கேவலமாச்சு. 1 win in 7 ஆர் சம்திங். ரொம்ப கொடுமை. பட் நமக்கு எல்லா டிசம்பரும் தான் கேவலமாச்சு. அதை பேஸ் பண்ணி நீ மரஸ்காவை சாக் பண்ணி ரொசீனியரை கூட்டு வர. நீ ரொசீனியர் என்ன குவாலிட்டி வச்சிருக்கான மரஸ்காவை இது பண்ண. நீ கிராம் பாட்டர் பாக்குற மாதிரி இருக்கு எனக்கு. திஸ் இஸ் ஆக்சுவலி வேர்ஸ் தன் கிராம். ஏன்னா கிராம் பாட்டர் வந்து பார்த்து நான் வாழ்க்கையை வெறுத்த மாதிரி நினைச்சேன் நானு. பட் இது அதை விட கேவலமா இருக்கு. கிராம் பாட்டர் ஆல்சோ அட்லீஸ்ட் ஒரு 3-4 மேட்சஸ் he coached wins and players miss chances. Senior is not coaching any wins. Like first time நினைக்கிறேன் since 1993 வந்து that we have lost 4 games in a row in all competitions.
ஈவன் 22-23 சீசன் கூட வின்னர் லூஸ் 4 கேம்ஸ் வரும். பாட் சீசன்ல கூட வின்னர் லூஸ் 4 கேம்ஸ் வரும். கேவலம் அந்த 15-16 சீசன்ல கூட வின்னர் லூஸ் 4 கேம்ஸ் வரும். ஆனா இதுல வந்து அப்படி அந்த மாதிரி ஆயிடுச்சு. சூப்பர் கிளியர் லைக் அண்ட் கோ, கிளவுன் லைக் அண்ட் கோ, சூப்பர். 4th இயர் அண்டர் யுவர் ரெஜிம். நீங்க வந்து 4 வருஷம் ஆச்சு அண்ட் இதான் உங்களுடைய நிலைமை. சூப்பர். எவ்வளவு செலவு பண்ணி இது. நான் பிளேயர்ஸ் தான் வரேன். நான் வெஸ்லி ஃபஃபானா உனக்கு போய் நான் முட்டு கொடுத்தேன் பாரு. இன்னொரு மிஸ்டேக், இன்னொரு டிஃபென்சிவ் மிஸ் அவேர்னஸ். பெட்டவா அப்படியே பின்னாடி ஓட விடுறான், ஒரு கோல். சான்சஸ், ஐ பிளேம் திஸ் சோலி ஆன் ரொசினோ. ஏன்னா வந்து சான்சஸ் இந்த சீசன் சரி ஓகே என்ன பண்ணுவான்னு பார்த்தா இந்த சீசன் வந்து எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி வந்து ஹி வாஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். ஆனா இந்த லூசுக்கு முட்டை மேனேஜர் ஃபார் சம் ரீசன் ஏதோ ஒரு காரணத்தால டிசைட்ஸ் டு ப்ளே யார்கன்சன் அகைன்ஸ்ட் பிஎஸ்டி. And that's not just one game, 1 or 2 games that he dropped Sanchez for no reason. இது காரணமே இல்லாம Sanchez drop பண்ணா because apparently Jorgensen is calmer on the ball or whatever this nonsense என்னமோ ஒரு காரணத்தை கொடுத்து இது யார்கன்சனுக்கும் கான்ஃபிடன்ஸ் போச்சு, அங்கே சான்சஸுக்கும் கான்ஃபிடன்ஸ் போச்சு. பிகாஸ் சான்சஸ் ஃபார் ஜஸ்ட் நோ பில்டிங் கான்ஃபிடன்ஸ். இந்த மாதிரி இதுல நீ சந்தமே இல்லாம சான்சஸை டிராப் பண்ணனா அவன் கான்ஃபிடன்ஸும் கிளம்ப போயிடுச்சு. ஐ அக்ரி, நீ பிரீமியர் லீக் அட் த ஹையஸ்ட் லெவல் நீ வந்து யூ ஷுட் பி ஸ்விட்ச்ட் ஆன் ஆல் டைம்ஸ். பட் தீஸ் திங்ஸ் மேக் ஸ்மால் டிஃபரன்சஸ். அது அதுக்கப்புறமா யாருமே ஒழுங்கா இல்லை. லைக் லாவியா மேபி ஏதோ கொஞ்சம் சுமாரா அந்த மாதிரி இருந்துச்சு, மற்றபடி வேற எதுவும் இல்லை. பாமர் ஷோர் கிளிம்சஸ் ஹியர் அண்ட் தேர், அவ்வளவுதான். பெட்ரோனெட்டோ ஒருத்தனை 1-on-1 டேக் ஆன் பண்றதுக்கு சில வாட்டி நான் பார்த்துட்டு டேய் நான் வாழ்க்கை என்னன்னா பாவம் பண்ணேன் உன்னை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஹாஃப் டைம்ல கர்நாட்ஸை கொண்டு வரான். அப்புறம் வந்து ஜஸ்ட் பிஃபோர் ஈவன் 3-0 he was about to bring on Tosin and அவனுக்கு இன்னொரு நோட் எழுதி கொடுக்குறான். நீ வின்ஸோட நோட்ஸ் தானே அதிகமா எழுதுற, நீ எல்லாத்துக்கும் நோட்ஸ் எழுதணும். நீ நோட்ஸ் எழுதுறியே, நீ நோட்ஸ் வச்சு ஏதாவது பண்றியா? எனக்கு டவுட்டா இருக்கு. பிகாஸ் we are still wide open at the back. ரொசினோ வந்து ஐ திங்க் 18-19 கேம்ஸ் வந்து he has taken in charge and ஆல்ரெடி நம்ம 34 கோல் கன்சீட் பண்ணியிருக்கோம். டிஃபென்ஸ் அப்படியே வைட் ஓப்பன் பப்பரப்பான்னு விட்டுருங்க. அண்ட் மரஸ்க்கு அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்க ட்ரை பண்ணா பிகாஸ் ஆஃப் த வே வி பிளே. இந்த டிஃபென்ஸ் வச்சு he tried to play like a counter attack and transition style of play and this guy is coming to say okay நம்ம வந்து full fledged attack போறோம், நம்ம full attack மோட்ல போறோம், நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொன்னதான் இப்பயும் சொல்றேன், இட்ஸ் அபவுட் டு கெட் வர்ஸ். ஏன்னா இதுக்கப்புறம் ஆட வேண்டிய லெட் அலோன் நம்ம பிளேயிங் ஃபார்ம், நம்ம ஃபார்ம் ஒரு பக்கம் விடுங்க, நம்ம விளையாட போற ஆப்பனன்ஸ் அதுக்கப்புறம் பாருங்க. we still have United home இருக்கு, சிட்டி ஹோம் இருக்கு, we still have Liverpool away. Granted they are not get greatest of form but still and Liverpool away at Anfield is always tough தான். Nottingham Forest at home, நம்ம Forest at home நல்ல ரெக்கார்ட் இல்ல. Brighton away, Sunderland away. எனக்கு இந்த ஃபார்ம் பார்த்து ஸ்பர்ஸ் ஹோம் கூட நமக்கு ஒரு பயங்கரமான கேமா இருக்கு. என் ஜான்லி ஸ்பர்ஸ் ஹோம்னா நம்ம பிரச்சனை இல்லை, we always beat Spurs at home. பட் எனக்கு அந்த கேம் கூட எனக்கு பயமா இருக்கு இவனுங்களால. அதாவது நம்ம கன்சீட் பண்றச்சே டென்ஷனே ஆகல, நான் பாட்டுக்கு கன்சீட் பண்ணிட்டோமா என்னவோ. ஆனா தேர்ட் கோல் கன்சீட் பண்ணேன், இழுத்து மூடிட்டு போயிட்டேன். எனக்கு தெரியும் இதுக்கப்புறமா எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா ஏதாவது ஆச்சா தெரியல. ஐ டென்ட் பாதர் வாட்சிங் த ஹைலைட்ஸ், நோ பாயிண்ட், யூஸ்லெஸ். நல்ல வேலை இன்டர்நேஷனல் பிரேக் இருக்கு, ஒரு 2 வாரம் நம்ம வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். அடுத்த வாரம் பிஎல் கிடையாது, அதுக்கு அடுத்த வாரம் எஃப்ஏ கப் தான். ஸோ அதனால கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். அதுக்கு நடுவில் வேற ஏதாவது இன்டர்நேஷனல் பிரேக் அலப்பறைகள் வந்து நானும் அடிரான் ப்ரோ வில் ட்ரை டு பிரிங் இட் யூ நெக்ஸ்ட் வீக்கெண்ட். அதை மறக்காம பாருங்க. அண்ட் அதான் 8th place, here we come Chelsea. சூப்பர், அதே மாதிரியே கொண்டு போங்க.
அப்பேரண்ட்லி வந்து சாம்பியன்ஸ் லீக் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் ரொசினியரா. அது வந்து என்னமோ என்னமோ சொல்றானுங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதுன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு டிஎம்ஓ சீனியர் வந்து அடுத்த சீசன் வந்து மேனேஜரா இருந்தாருன்னா அடுத்த சீசனுக்கு அப்பயே வந்து சாமி கூப்பிட்டுருலாம். அவ்வளவுதான். ஏன்னா பிகாஸ் இட் கிளியர்லி ஷோஸ் தட் தி ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ஸ் ஹேவ் ஜீரோ ஆம்பிஷன் டு வின். அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். சென்னை லைவ் வருவேன் நான். சென்னை எஃப்சி கோவா லைவ் வாட்ச் அலாங் பண்ண போறேன். மறக்காம ஜாயின் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் லைவ்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். டேக் கேர், ஸ்டே சேஃப் எவ்ரிபடி.